Hello friends, welcome to Blogger Tamil tutorial part 14. நான் சீனோ. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா கஸ்டமைஸ் பண்ண நம்மளோட பிளாக்கு. இப்போ பார்த்தோன்னா இது வந்து நான் சும்மா உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக பண்ணது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு டிஃபால்ட்டாக அதிலே இருக்கிறதெல்லாம் செஞ்சுருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக உங்களோட டெம்ப்ளேட் ஆப்ஷனில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிளாக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பார்த்தோன்னா டெம்ப்ளேட் அப்ளைடு அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக அந்த டெம்ப்ளேட் தகுந்த மாதிரி வந்து அது செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன் பற்றி. லேஅவுட் அப்படின்றது நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இது பார்த்தோன்னா சில பேருக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இது என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா. இது வந்து இப்போ நான் வந்து நம்மளோட பிளாக்கு இந்த இதில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்மளோட மெனூஸு கீழே சைடில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளாக் ஆர்ச்சோ அது மாதிரி நம்மளோட இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேஅவுட் பார்த்தோன்னா நம்மளோட இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ வந்து இந்த இங்கே பிளாக் ஆர்ச்சிவ் அப்படின்னு இருக்குது, இங்கே அபவுட் மீ அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாட் மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனதுன்னே பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் மாதிரி வருது பாருங்கள், 4 பக்கமும் போகிற மாதிரி. ஸோ அது நம்ம வரும்போது நம்மளோட மவுஸில் ரைட் கிளிக் பிடிச்சி நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கில் எபோட் மீ கீழே இருக்குது, அதுக்கு மேலே பிளாக் ஆர்ச்சிவ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டும். இப்போ வந்து நான் பாருங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எபோட் மீ என்னை பற்றி எபோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அது பிளாக் ஆர்ச்சிவ் நம்மளுக்கு எத்தனை போஸ்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம் லேஅவுட்டை வச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம வந்து எத்தனை கிரியேட் பண்ணுறோமோ அத்தனை வந்து இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே பேஜஸ் இருக்குது. நம்ம வந்து பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே ஏதாச்சும் இப்போ இந்த எபோட் மீ வந்து எனக்கு இந்த இடத்துல வேணால் இந்த சைடு வேணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இப்போது நம்ம பார்த்தோன்னா இந்த லேஅவுட் வந்து நம்ம வந்து சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அதாவது டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நான் சேஞ்ச் பண்ணோம்ல அந்த லேஅவுட்டில் நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பேஜஸ் நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த மாதிரி அப்புறம் பிளாக் வந்து வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னா